ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 7. நமக்கு அலகு 7ல என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணினி ஓர் அறிமுகம். இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. இந்த லெசன் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேவா? இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு மாணவர்களும் அவங்களுடைய ஆசிரியர் கூட உரையாடுற மாதிரி இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாவே நமக்கு வெறும் ஸ்டோரி தான் வரும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இதுல நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த பேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் பகுப்பாய்வு பொறியை வடிவமைச்சிருப்பாரு. அதனால இவரு கணினியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்போ இதுதான் இப்ப நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப அவர் கண்டுபிடிச்ச அந்த பகுப்பாய்வு பொறியை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அகஸ்டா அடா லவ்லேஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை முதல்ல உருவாக்கி இருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா இவங்கதான், அகஸ்டா அடா லவ்லேஸ். இவங்க உலகின் முதல் கணினி நிரலர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகேவா? அப்போ உலகின் முதல் கணினி நிரலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க யாரு? அகஸ்டா அடா லவ்லேஸ் அப்படின்றவங்க. ஓகேவா? ஆரம்ப காலத்துல கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபாகஸ். ஓகேவா? அப்ப முதலில் கணக்கிட பயன்படுத்தப்பட்ட கருவியுடைய பேரு அபாகஸ். இருக்கு இல்லையா, இந்த கருவி தான் அது. அதுக்கு அடுத்தது அபாகஸ்க்கு அடுத்தது பயன்படுத்தின கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா கணிப்பான் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த அபாகஸ் தான் முதல்ல பயன்படுத்தின கருவி. இப்ப கணினி கணக்கிடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான். இப்ப அபாகஸ்ல இருந்து இப்ப பயன்படுத்துற அந்த கணினி இருக்கு இல்லையா, இது நேரடியா வந்தது கிடையாது. இது இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த கணினி 5வது தலைமுறை கணினி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மொத்தம் 4 தலைமுறை கணினிகள் இருக்கு. இப்ப நம்ம பயன்படுத்துறது 5வது தலைமுறை கணினி. அப்போ முதல் தலைமுறை கணினி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப முதல் தலைமுறை கணினியில என்ன பயன்படுத்தியிருக்காங்க? வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தியிருக்காங்க. 2வது தலைமுறை கணினியில மின்மய பெருக்கிகள் பயன்படுத்தி இருக்காங்க. 3வது தலைமுறையில ஒருங்கிணைந்த சுற்று பயன்படுத்தி இருப்பாங்க. 4வது தலைமுறை இதுல நுண் செயலி பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துறது 5வது தலைமுறை கணினி. இதுல என்ன பயன்படுத்தி இருக்கோம்னா செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா? ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, கணினியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு தரவு, இன்னொன்னு தகவல். ஓகேவா? தரவு அப்படின்னா என்னன்னா முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். ஓகேவா? அப்போ முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்களை தரவுன்னு சொல்றோம். இது பொதுவா எப்படி இருக்குன்னா எண்ணு, எழுத்து, குறியீடு வடிவுல இருக்கும். அதுக்கு அடுத்தது தகவல் அப்படின்னா என்னன்னு பாருங்க, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்களை தகவல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதுல சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணினியில பயன்படுத்தக்கூடிய கட்டளைகள் மற்றும் நிரல்கள், அதாவது கமாண்ட், புரோகிராமிங், இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இத 2 டைப் இருக்கு. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க மென்பொருள், இன்னொன்னு பயன்பாட்டு மென்பொருள். அப்ப இயக்க மென்பொருள்னா என்னன்னா கணினியை இயக்குவதற்கு பயன்படுவது இயக்க மென்பொருள். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, விண்டோஸ், லினக்ஸ், இதெல்லாம் இயக்க மென்பொருள். அதுக்கு அடுத்தது பாருங்க, பயன்பாட்டு மென்பொருள்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு பயன்படுவது பயன்பாட்டு மென்பொருள். அப்போ உங்க எடுத்துக்காட்டு பாருங்க, வண்ணம் தீட்டுதல் மற்றும் படம் வரைய பயன்படுவது. ஓகேவா? அப்போ டிராயிங் பண்றது, பெயிண்டிங் பண்றது, இதெல்லாம் பயன்பாட்டு மென்பொருள். அதுக்கு அடுத்தது பாருங்க, கணினியில் இருக்கக்கூடிய மென்பொருள்கள் செயல்படுவதற்கு உதவக்கூடிய கணினியுடைய பாகங்களை தான் வன்பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ மென்பொருள்ன்றது என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற புரோகிராமிங், கமாண்டிங்னு சொன்னோம் இல்லையா,
அப்போ வன்பொருள்ன்றது என்னன்னா அந்த மென்பொருள்கள் எல்லாம் இயக்குவதற்கு செயல்படுத்துவதற்கு பயன்படக்கூடியதை தான் வந்து வன்பொருள்கள்னு சொல்றோம். அதாவது கணினியுடைய பாகங்களை தான் வந்து வன்பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ கீபோர்ட், மவுஸ், CPU இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வன்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த வன்பொருள்கள்ல 2 வகையா வந்து சொல்லலாம். ஒன்னு என்னன்னா உள்ளீட்டு கருவிகள், இன்னொன்னு வெளியீட்டு கருவிகள். உள்ளீட்டு கருவிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து கம்ப்யூட்டர்ல வந்து தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருக்குறளின் ஆசிரியர் யார் அப்படின்னு தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கீபோர்டை பயன்படுத்தி டைப் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து மவுஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? கிளிக் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இது ரெண்டும் வந்து உள்ளீடு கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால இது ரெண்டும் உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ வந்து நம்ம கொஸ்டினை டைப் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? ஓகே பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வெளியீடு எதுல தெரியும்னா நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும் இல்லையா? அதாவது மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருடைய அந்த மானிட்டர்ல தெரியும். அதுவே நமக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? பிரிண்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்தா நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் கிடைச்சிடும். அப்ப இது ரெண்டுமே வந்து என்னன்னா வெளியீட்டு கருவிகள். ஓகேவா? அப்போ நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு பயன்படுவது உள்ளீட்டு கருவிகள். எடுத்துக்காட்டு விசைப்பலகையும் சுட்டி, அதாவது மவுஸும். அதுவே வந்து நமக்கு வெளியீட்டு கருவிகள்னா என்னன்னா நம்ம தேடின செய்திகளை நமக்கு திரும்பவும் நமக்கு தகவலை நமக்கு கொடுக்கறது தான் வந்து வெளியீட்டு கருவிகள். இது வந்து மானிட்டரும் பிரிண்டரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க CPU. CPUனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணினியுடைய மைய செயலகம் அப்படின்னு சொல்லப்படுறது CPU. ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டருக்கு மூளை மாதிரி CPU இருந்தா மட்டும்தான் அது செயல்படும். ஓகேவா? அப்ப CPU உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் வந்து CPU உடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க பாக்ஸ்குள்ள உங்களுக்கு தெரியுமா இருக்கு பாருங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இனியாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது பயன்பாட்டுக்காக முதல்ல உருவாக்கப்பட்ட கணினி தான் வந்து இனியாக் அப்படின்றது. ஓகேவா? அப்போ உலகுல பொது பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட முதல் கணினியுடைய பெயர் என்ன? இனியாக். எப்ப வந்து இதை அறிமுகப்படுத்துறாங்கன்னா 1946 வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? இந்த இனியாக்குடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஓகேவா? இதை கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? இதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.